Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 9 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ ரெண்டு டீமுமே வந்துட்டு பிச்சுக்குள்ள இறங்குறாங்க. ஜப்பான் டீம் வந்துட்டு எல்லாருமே சம கடுப்போட இருக்காங்க. ஏன்னா இத்தாலி டீம் வந்துட்டு எங்க கூட பிராக்டிஸ் மேட்ச் அக்செப்ட் பண்ணல, அதுக்கு இவங்களுக்கு ரிவெஞ்ச் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள முறைச்சு பார்க்காங்க. ஆனா அவங்களோட கண் எல்லாமே சுபாசா ஒரே ஒருத்தன் மேல மட்டும் தான் இருக்குது. மத்த யாரையுமே அவங்க வந்துட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு இந்த வாட்டி இவனை எங்களை தாண்டி போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கோல் கீப்பருமே வந்து நான் தான் நம்பர் 1 கோல் கீப்பர்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றேன் இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சுபாசா நீ வந்துட்டு கேர்ஃபுல்லாவே இரு, இந்த மேட்ச் ஃபுல்லா அவங்க வந்துட்டு உனைய தான் மார்க் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். காட்டகிரியுமே அந்த ஸ்டேடியம்ல நின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஃபைனலி இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு ஒட்டுமொத்த ஜப்பானையும் ஷாக் ஆக்குனாங்க. இப்போ வந்துட்டு ஒட்டுமொத்த வேர்ல்டே ஷாக் ஆக்க போறாங்க. அவங்களோட ட்ரீம் நோக்கி போறதுல இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இத்தாலி டீம் தான் வந்துட்டு பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எடுத்தோனே நீட்டாவே ஏமாத்திட்டு ஒரு ட்ரையாங்கிள் பாஸ் போட்டு முன்னாடி வராங்க. அவங்க மிட்ஃபீல்டர் வந்துட்டு முன்னாடி இருந்த ஒரு பிளேயருக்கு பாஸ் பண்ணிடுறான். அவனுக்கு வந்துட்டு சுத்தமா ஆளே இல்ல. அவன் வந்து முன்னாடி நல்லா ட்ரிப்ளிங் பண்ணி வந்துட்டு இருக்கான். அந்நியார் இசிசாக்கு உள்ள வந்து தடுக்கிறக்கு வரான். அந்நியார் இவன் வந்து அதை பாஸ் மாத்தி கொடுத்துறான். அந்த பால் வந்து ரொம்ப ஹைட்டா போய்கிட்டு இருக்குது. அதுக்கு ஜீட்டோ சோடா ரெண்டுமே வந்துட்டு ஜம்ப் பண்றாங்க. பட் அவங்க டீமோட ஃபார்வர்ட் வந்து அந்த பால் ஃபர்ஸ்டா ஹெட்ல ரிசீவ் பண்றான். பெர்ஃபெக்ட்டான டைமிங்ல தான் அவன் வந்து தட்டி விட்டுருக்கான். அந்த பாலுமே வந்து கரெக்ட்டா கார்னரை நோக்கி கோலுக்கு போகுது. இத்தாலி வந்து அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கோலை ஸ்கோர் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல அவ்வளவு சீன்ல இங்க இல்ல. அங்க இருக்கிறது வாக்கி சிம்ஸ். அவன் ஜம்ப் பண்ணி கேட்ச் பண்ணிடுறான். இந்த சுபாசா போயிட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி சிம்ஸ் வந்து பால சுபாசா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். இப்போ ஜப்பான் டீமோட கவுண்டர் அட்டாக்கான நேரம். இத்தாலி டீம்ல இருந்து 4 டிஃபெண்டர்ஸ் சுபாசா நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. சுபாசா வந்து முடிஞ்சா பால ஸ்டீல் பண்ணி காட்டுங்கடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுறதுக்கு போயிடும். வரிசை 4 டிஃபெண்டர்ஸ் தாண்டி முன்னாடி வரான். எல்லாருமே வந்து அந்த நம்பர் 10 மூவ்மெண்ட் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சினேடர் வந்து அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டே சொல்றான். அதே மாதிரி அர்ஜென்டினா டீமோட பாஸ்கல்மே வந்துட்டு இவனை நம்ம அந்த பிராக்டிஸ் மேட்ச் அப்ப பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். கோச் வந்து ஒருத்தனை பத்தி சொன்னார்ல, அது வந்து இவன் தான் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சொல்றான். சுபாசா அடுத்துமே 2 டிஃபெண்டர்ஸ் ஃபேக் கட்டிட்டு மூணாவது அந்த ஒருத்தங்க கிட்ட இருந்து பால ஏர்ல தூக்கி ஜம்ப் பண்ணிட்டு முன்னாடி வரான். அடுத்துமே பின்னாடி இருந்து 2 டிஃபெண்டர்ஸ் ஓடி வந்து எப்படியா தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா பக்கத்துல வந்துறாங்க. சுபாசா ஷூட் பண்ண வரும்போது கரெக்ட்டா அவன் கால்லே போய் வேணும்னு இடிச்சிடுறாங்க. சுபாசாவை தள்ளி விட்டு அவனை ஷூட் பண்ண விடாம பண்ணிடுறாங்க. எல்லாரும் ரொம்ப பதறி அடிச்சுட்டு சுபாசா கிட்ட வர்றாங்க. நான் வந்து ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா திரும்ப எந்திரிச்சிடுறான். சுபாசா வந்து ட்ரிப்ளிங் ரொம்பவே சூப்பரா பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் ஃபவுல் வாங்கியாத அவனை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றான். சுபாசா மட்டும் இல்ல அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் ஷாட் நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்காது. இத்தாலி வந்து தொடர்ந்து சுபாசா மேல ஃபைட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறாங்க. சுபாசா நீ வந்து ஃபைட் பண்றதை ஸ்டாப் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி நினைக்கிறாரு. அப்ப பார்த்தா காட்டகிரிக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. இவரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். அஃப்கோர்ஸ் ரொபிரிட்டோ தாங்க. ரொபிரிட்டோ வந்து சுபாசாவோட கேமை பாக்குறதுக்காக இப்ப வந்திருக்காரு. இப்ப ஜப்பான் டீம் தான் கிக் ஆஃப் பண்றாங்க. சுபாசா தான் பால கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி 3 டிஃபெண்டர் சுபாசா பக்கத்துல ஓடி வராங்க. சுபாசா வந்து அதுல ஃபர்ஸ்டா டேக்கிள் பண்ண வந்த ஒருத்தங்க கிட்ட இருந்து கரெக்ட்டா ஜம்ப் பண்ணிடுறான். பட் அவன் வந்து சுபாசாவோட முட்டிலே வந்து அடிக்கிறான். அவன் ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இந்த மாதிரி அட்டாக் பண்ணி ஃபவுல் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் தடுக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கடுத்து ஜப்பான் டீம் கிக் ஆஃப் பண்றப்ப டாச்சிமானா டீம்ல ஒருத்தங்க கிட்ட பால் இருக்குது. சுபாசா கிட்ட கொடுத்து அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேக்ஸிமம் பார்க்கறான். பட் இருந்தாலும் சுபாசா வந்து என்கிட்டே கூட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ முன்னாடி ஓடி வந்து சுபாசா கிட்ட அதை பாஸா கொடுக்குறான். இந்த வாட்டி வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்து ஒரு வெறியோட முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல 3 டிஃபெண்டர்ஸ் வந்தாலும் இவன் வந்து எங்கிட்டுமே விலகி போகலாம். இவங்களுக்கு நேரா தான் ஓடி போய்கிட்டு இருக்கான். பின்னாடி தான் கோஜிரோ வந்துகிட்டு இருக்கான். இவன் கொஞ்சம் கூட மாறவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறான். அவங்க கிட்ட நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செனேட்டர் சொல்றான். இதனால தான் வாக்கபேசி வந்து எப்ப பாரு இவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கல்ஸ் சொல்றான். சுபாசா வந்து ஒரு டிஃபெண்டர் ரொம்ப க்ளோஸா வந்தோனே அவன் டாக்கசி கிட்ட பாஸ் கொடுத்துட்டு முன்னாடி வந்து இப்ப காம்பினேஷன் பிளே மூலமா முன்னாடி வந்துறான். இவன் ட்ரிப்ளிங்ல மட்டும் பெஸ்ட் இல்ல, எந்த பக்கம் பாஸ் கொடுக்கணும் அப்படின்றதையுமே கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் வந்து ஷாக் ஆகுறான். இப்ப ஜீனோக்கு பக்கத்துலயே சுபாசா வந்துட்டு வந்துறான். சரி ஷூட் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு டிஃபெண்டர் இந்த வாட்டி இவன் அட்டாக் பண்ணி கீழ தள்ளி விட்டுறான். ஆல்ரெடி இத்தாலி வந்துட்டு 3 ஃபவுல் வாங்கிட்டாங்க. 3மே சுபாசாக்கு அகைன்ஸ்டா தான். ரெஃபரியுமே வந்துட்டு இப்போ ஒரு எல்லோ கார்டு கொடுத்துறாரு. இதான் நமக்கான சான்ஸ். இப்போ வந்துட்டு நான் ஃப்ரீயாவே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அப்படின்னா நீ வந்துட்டு டைரக்டாவே உன்னோட டிரைவ் ஷாட்டை ஷூட் பண்ண போறியா சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கேக்குறான். டாச்சிமானா ட்வின்ல ஒருத்தன் வந்துட்டு அவங்க தான் உன்னோட டிரைவ் ஷாட்டை ஏற்கனவே பாத்துருக்காங்களே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். சுபாசா தான் இப்ப பால ஃப்ரீ கிக் பண்ற மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். ரெஃபரி விசில் பண்ண உடனே சுபாசா முன்னாடி ஓடி வந்து கிக் பண்ற மாதிரி வரத பார்த்தோன்னே இத்தாலி டீம்ல இருந்த முன்னாடி இருக்க டிஃபெண்டர்ஸ் எல்லாரும் வந்து ஜம்ப் பண்ணிடுறாங்க. நேரா சுபாசா வந்து ஃபேக் கட்டிட்டு பாலுக்கு முன்னாடி ஓடி போயிடுறான். அப்போ பின்னாடி இருந்து மாக்ஸிமம் ஓடி வந்து அவன் சும்மாவே கீழ கூடி தான் பால் வந்து கிக் பண்ணுவான் தெரியுமா. அதே மாதிரி அவங்க ஜம்ப் பண்ணிருக்காங்க. அந்த ஏர் சின்ன கேப் இருக்கும் தெரியுமா, அவங்க ஜம்ப் பண்ணதுக்கு தரைக்கும் அந்த சின்ன கேப் கூடி பால் வந்து செம்ம பவர்ஃபுல்லா கிக் பண்ணிடுறான். ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான டைமிங், ரொம்ப பவர்ஃபுல்லான ஷாட். பட் அப்படிப்பட்ட ஈகிள் ஷாட்டே வந்துட்டு ஜீனோ வந்துட்டு அசால்ட்டா கோலி அமுக்குற மாதிரி அமைக்கி போட்டுறான். சிங்கிள் ஹேண்ட்ல என்னோட ஷாட்டை கேட்ச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாக்ஸிமம்லாம் செம்ம ஷாக்கா போகுது. அவன் உடனே பாலத்துக்கு வேற யார்கிட்டயோ பாஸ் பண்றான். சரி அவன் டீம்மேட்ஸ் கிட்ட தான் கொடுப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா சுபாசா கிட்ட பாலத்துக்கு கொடுக்குறான். சுபாசாவை பார்த்து கையை கட்டி ஜீனோ வந்துட்டு சிக்னல் கொடுக்குறான். இவன் வந்துட்டு வேணுனே தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். உன்னோட டிரைவ் ஷாட்டை எனக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜீனோ நினைக்கிறான். அதுதானே உனக்கு வேணும், நான் இப்பயே பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நின்ன இடத்துல இருந்தே சுபாசா வந்துட்டு அவனோட டிரைவ் ஷாட்டை கிக் பண்றான். எல்லாருமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோலை ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஜீனோ வந்துட்டு அந்த பால பொறுமையா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அது அவ்வளவு ஹைட்ல இருந்து பக்கத்துல வர அவன் வெயிட் பண்றான். லைனை ஒட்டி வாக்கசிம்ஸ் நிப்பான் தெரியுமா, அதே மாதிரி லைனை ஒட்டி தான் பின்னாடி தள்ளி நிக்கிறான். இவன் என்னோட எக்ஸாக்ட்லி வாக்கசிம்ஸ் மாதிரியே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோக்கு செம ஷாக்கா போகுது. அவன் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டான டைமிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கசிம்ஸும் புரிஞ்சுக்கிறான். பால் வந்த உடனே ஜீனோ வந்துட்டு அவனோட ரைட் ஹேண்ட் ஒரே ஒரு ஹேண்டை மட்டுமே யூஸ் பண்ணி பால வந்துட்டு நிப்பாட்டுறான். ஆனா அந்த பால்ல இருந்த ஸ்பின் வந்துட்டு இன்னுமே நிப்பாட்டல, பால் இன்னுமே சுத்திக்கிட்டு தான் இருக்குது. அவன் டீம் பிளேயர்ஸ்க்கே செம ஷாக்கா இருக்குது. கண்டிப்பா கோல் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் பிளேயர்ஸ்லாம் நம்புறாங்க. அப்ப ஜீனோ வந்துட்டு அவனோட லெஃப்ட் ஹேண்டையுமே சேர்த்து யூஸ் பண்ணி பாலோட ஸ்பின்னை வந்துட்டு நிப்பாட்டுறான். ஜம்ப் பண்ணி கீழே லேண்ட் ஆகும்போது இவன் லைனுக்கு பின்னாடி போயிடுறான். பட் பால வந்துட்டு லைனுக்கு முன்னாடியே கரெக்டா வச்சிடறான்.
ஒட்டுமொத்த ஸ்டேடியம் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாய் ஜீனோக்கு கைத்தட்டி அவங்க வாழ்த்துக்களை சொல்றாங்க. அந்த நம்பர் 10 ஷாட் வந்து ரொம்பவே சூப்பரா தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஜீனோ வந்து அதை விட பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கல் டியாஸ் ரெண்டு பேரும் பேசுறாங்க. என்னால கூட சுபாசாவோட டிரைவ் ஷாட்டை ஸ்டாப் பண்ண முடிஞ்சது இல்லையா, ஆனா இவன் ஸ்டாப் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி சிம்ஸ் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான். ஜீனோ சுபாசாவை பார்த்து நினைக்கிறேன், இப்பயாவது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இட்டாலியை தாண்டி உங்களால ஒரு பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லா பிளேயர்ஸுமே சுபாசா பக்கத்துல இருந்து சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதுதான் வந்துட்டு அவங்களோட பவர்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் நான் வந்துட்டு அதுக்காக தோத்து போகல. என்கிட்ட டிரைவ் ஷாட்டை தாண்டி இன்னுமே நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா யூஸ் பண்ணி வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றேன். இதை கேட்டு எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறாங்க. ஏன்னா சுபாசா மட்டும் ஆஃப் ஆயிட்டா ஒட்டுமொத்த ஜப்பான் டீமே ஆஃப் ஆன மாதிரி தான். சோ அவன் இருக்கிறவரை தான் டீமே வந்துட்டு மோட்டிவேஷனா இருக்க முடியும். ரொபர்டோ தான் வந்துட்டு எனக்கு இந்த டிரைவ் ஷாட்டை சொல்லி கொடுத்தாரு. அது வந்துட்டு என்னோட நிறைய டெக்னிக்ஸ்ல இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் டெக்னிக், அவ்வளவுதான். என்னோட ஆப்பனன்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு நானுமே ஃபயர்ட் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். இதுதான் வந்துட்டு சுபாசா இத்தனை நாள் ஆசைப்பட்டது அவனுக்கு வந்துட்டு இப்பதான் கரெக்டா கிடைச்சிருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவனோட தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட்டே கிடைச்சிருக்குது. அவனை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரைவல் வந்துட்டு கண்டிப்பா தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி நினைக்கிறாரு. உனக்கு அகைன்ஸ்ட் அடுத்த வாட்டி நான் வந்து கண்டிப்பா கோல் போட்டே தீர்வேன் சீனோ அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா அவனை பார்த்து நினைக்கிறான். இப்ப நம்மளோட அட்டாக்க காட்டோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சீனோ வந்துட்டு அவன் டீம்மேட்ஸ் கிட்ட பாஸ் கொடுத்துறான். காட்டகிரிக்கு முன்னாடி தான் ரொபர்டோ வந்து நின்னுகிட்டு இருக்காரு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி வந்து யோசிக்கிறாரு. பட் அப்போதைக்கு அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகல. இப்ப இட்டாலி டீம் வந்து அவங்களோட பாசஸ் ரொம்ப ஃபாஸ்டா கொடுத்து முன்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. ஜப்பான் டீமால இவங்களுக்கு ஈக்குவலா கீப் அப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல சுபாசா உள்ள புந்து ஒரு பால பிளாக் பண்றான். மீண்டும் இந்த நம்பர் 10 அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் வந்துட்டு மறுபடியும் ஷாக் ஆகுறான். சுபாசா வந்துட்டு தனியாவே ரொம்ப தூரம் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். சீனோ நான் பக்கத்துல வந்து அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். சூப்பர் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து கோஜிரோ சொல்றான். சப்போர்ட்டுக்கு அவனுமே வந்துடுறான். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ ஒண்ணா முன்னாடி நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. சுபாசாக்கு முன்னாடி ரெண்டு டிஃபெண்டர், சைடுல ஒரு டிஃபெண்டர் ஓடி வந்துறாங்க. சுபாசா வந்து கோஜிரோ கிட்ட பாஸ் கொடுக்குற மாதிரி அவன் காலை மட்டும் ஆக்சன் காட்டி இவங்களை ஏமாத்திட்டு அப்படியே பால இந்த பக்கமா தள்ளிட்டு வந்துடுறான். இன்னுமே சுபாசா தான் பால முன்னாடி கொண்டு போய்கிட்டு இருக்கான். கோஜிரோ வந்துட்டு அவனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கான். இப்பவும் சுபாசாக்கு பக்கத்துல 3 டிஃபெண்டர்ஸ் ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்டா வந்தவங்க கிட்ட ஃபேக் காட்டிட்டு, செகண்டா வந்தவங்க கிட்ட ஜம்ப் பண்ணிட்டு, மூணாவது வந்தவங்க கிட்ட ஃபேக் காட்டிட்டு அப்படியே முன்னாடி வந்துடுறான். கடைசியா கோலுக்கு பக்கத்துல இருந்து 2 டிஃபெண்டர்ஸும் வந்துட்டு சுபாசா கிட்ட வந்துடுறாங்க. அவன் அன்னியரா ஷூட் பண்ணாம அதை வந்துட்டு பாஸ் மாத்தி கொடுத்துறான். சுபாசா பக்கத்துல எல்லா டிஃபெண்டர்ஸும் வந்ததுல கோஜிரோவை ஃப்ரீயா விட்டுறாங்க. அவனுக்கு வந்துட்டு சுத்தமா அங்க மார்க்கிங்கே இல்ல. கோஜிரோவுமே வந்துட்டு பாஸ் கொடுத்த வேகத்துக்கு பால கீழே கூட பிச் பண்ண விடாம செம்ம பவர்ஃபுல்லா பால ஷூட் பண்றான். பட் அங்க கோல் கீப்பர் என்னன்னா தூணு மாதிரி இருக்கான். அவனை தாண்டி ஒரு பால் கூட போகவே மாட்டேங்குது. அசால்ட்டா இந்த வாட்டி உடம்புல வச்சு கேட்ச் பண்ணிடுறான். சுபாசா கோஜிரோ ரெண்டு இருக்குமே இது வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்குது. அவன் என்னோட ஷாட்டை இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கேட்ச் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறான். சுபாசா வந்துட்டு என்னோட பாசஸ் எல்லாத்தையும் அவன் ஈஸியாவே ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஜீனோவை தாண்டி எப்படா ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்குறது அப்படின்ற மாதிரி ஒண்ணும் புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அயன் ஃபிஸ்ட் மாதிரி அவன் வந்துட்டு அவனோட கையை வச்சு தடுத்துக்கிட்டே இருக்கிறான் எல்லா பாலையும். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஜீனோ ஹெர்னாண்டஸ் இப்ப வர அவனோட அயன் ஃபிஸ்ட்டை யூஸ் பண்ணி இட்டாலியன் டீமோட கோல் ஒன்னொன்னுமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்துட்டு இவன் கேமோட எண்ட் வர பண்ணுவானா இல்ல அப்படின்னா சுபாசா கோஜிரோ வந்துட்டு இவனுக்கு அகைன்ஸ்டா பாயிண்ட் எப்படியாவது போராடி ஸ்கோர் பண்ணுவாங்களான்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.